அனைவருக்கும் வணக்கம். ராயல் ப்ளஸ் ஆர்என்டி டீம்லேருந்து சிவராமன் பேசுகிறேன். உங்களுக்கு சில விஷயங்கள் இன்றைக்கான அப்டேட்டை இந்த வீடியோ மூலயமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு புது விஷயங்கள் இதில் ஆட் ஆகிருக்கு. இந்த கீழே பாருங்கள், ஆல் பேர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மை ஃபேவரட், மேனேஜ் ப்ளஸ் அப்படின்றது இருக்குது. இந்த மேனேஜ் ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங். அதில் உங்களுக்கு வந்து என்னென்ன காயின் எடுக்க முடியும், என்னென்ன காயின் நீங்கள் எடுக்கலாம் உங்களோட ஃபேவரட்டாக. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் டாப் 10ல் மட்டும்தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நான் வெறும் பிடிசி இடிஹெச்சில் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லா காயினும் ஓப்பன் ஆகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் எல்லா பேர்ஸும் இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இடிஹெச், பிடிசி, இடிஹெச், யூஎஸ்டிடி, அது எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் வெறும் யூஎஸ்டிடியில் நிறைய பேர் பண்ணுறதுனால நீங்கள் இந்த இடத்துல போய் யூஎஸ்டிடி அப்படின்றத சர்ச்சில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டில் எந்தெந்த காயின்லாம் யூஎஸ்டிடி பேரில் இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா காயினும் ஆட் ஆகும். அப்படி இல்லை சார், நான் வந்து வெறும் பிடிசி, இடிஹெச், பிஎன்பி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏடிஏ, எக்ஸ்ஆர்பி, இந்த 5 காயின் மட்டும் நான் ட்ரேட் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும், வெளியில் வந்துடலாம். இப்போ பாருங்கள், உங்களோட ஸ்பாட்டில் போய் மை ஃபேவரட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 காயின் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது வந்து உள்ளே போய் நீங்கள் ட்ரேடிங் விங்கில் பார்க்குற மாரி உள்ளார எல்லாமே நம்ம இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு காயின்ஸ் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லை சார், நான் சிக்னலை பார்த்து தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம சிக்னல் எல்லா காயின்லேயும் வரும். எது பர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் நம்ம ரொபோடெக் ரெவல்யூஷன் ஆப்பில் உங்களுக்கு சிக்னல் வரும். அப்படி நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபேவரட்டுக்குள்ளே மேனேஜுக்குள்ளே போய் ஸ்பாட்டில் இந்த செலக்ட் ஆல் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இது எல்லாமே திருப்பி வந்து எல்லா காயினும் எல்லா பேரும் ஆட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் போய் அதை சரி பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடி அப்படின்றத நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யூஎஸ்டிடி பேரில் இருக்கக்கூடிய அனைத்து காயினும் இந்த இடத்துல வரும். செலக்ட் ஆல் அப்படின்றத கொடுத்து சேவ் அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு 50 காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் லாஸ்ட்டாக எந்த காயின் இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ எஸ்டிஎக்ஸ் இருக்குது. எஸ்டிஎக்ஸ்லேருந்து திருப்பி அடுத்த காயின்லேருந்து அடுத்த 50 நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்னு ஆனதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் வந்துட போகிறீங்க. அதுக்கு அடுத்தது திருப்பி மேனேஜுக்குள்ளே போய் இந்த இடத்துல ஸ்பாட் இருக்குது, ஸ்பாட்டுக்கு நம்ம எல்லா காயினையும் செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் போய் டச் பண்ணி ஃப்யூச்சரில் ஆல் காயின் செலக்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது பர்டிகுலராக எனக்கு இந்த காயின் தான் வேணும்னாலும் அந்த காயினை நீங்கள் டிக் அடித்து சேவ் கொடுத்தீங்கன்னா ஆகிடும். நான் வந்து ஆல் காயின்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சிக்னலை பார்த்து பெரும்பாலான நம்ம ட்ரேட் வந்து அதில் தான் எடுக்கிறோம் அப்படின்றதுனால ஆல் இது கொடுத்துட்றேன். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி 50 காயின் வரைக்கும் உங்களுக்கு அது ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ போய் மை ஃபேவரட்டை போய் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ சர்ச்சில் அதை போய் நீங்கள் டச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிஐ பைண்டிங் அப்படின்றது மேலே இருக்குது, கீழேயும் இருக்குது. ரெண்டாவது கட்டத்தில் மேலேயும் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு பக்கத்தில் ஏபிஐ பைண்டிங் இருக்குது. இந்த ஏபிஐ பைண்டிங்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்செலாம் நீங்கள் ஏபிஐ பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ் அப்படின்றத எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ நம்ம ஏபிஐ பண்ணியிருக்கிறதுனால இது உங்களுக்கு இப்படி காட்டுது. இப்போ ஒருத்தர் புதிதாக உங்களுக்கு வெளியூர்லேருந்து பண்ணுறாங்க, நம்ம வாட்ஸ்அப் காலில் போய் இதை தொடுங்க அதை தொடுங்கன்னு திருப்பி திருப்பி நம்ம சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளோட மென்டரும் நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் ப்ளஸ் ஆர்என்டி டீம் எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது. இதை போய் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து அந்த டுட்டோரியல் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. சரிங்களா? இதை போய் நீங்கள் டச் பண்ணி அவங்கள ஒரு டைம் பார்க்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்தாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணுன்றதை அழகாக, தமிழ்காரவங்களாக இருந்தால் தமிழ், ஹிந்தினா ஹிந்தி அப்படி நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். அதை அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைட் பண்ணும்போது அவங்க ஈஸியாக பண்ணிவிடுவாங்க அப்படின்றது தான். ஸோ இந்த அப்டேட் எல்லாம் கொடுத்த நம்மளோட மென்டருக்கும் நம்ம டெக்னிக்கல் டீம் அண்ட் ஆர்என்டி டீமுக்கு அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். தேங்க்யூ.